அன்பர் ஜெப ஊழியங்கள். தேவனுடைய தரிசனத்தின்படி சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ராஜ்குமார் அவர்களின் ஜெபத்தினால் தேவன் எழுப்பிய ஓர் கடைசி கால தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாகும். வேதனை நிறைந்த உலகம், கண்ணீர் நிறைந்த உலகம், இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் மாறும். ஆவியானவரை நமக்குள்ளே வரவேற்கும் உங்கள் துக்கம் துயரம் சந்தோஷமாய் மாறும். அதை செய்கிறது தேவனுடைய சமூகம். நாம் ஜெபிக்கும் போது நம் கட்டுகள் உடைய, சாபங்கள் நீங்க, பிரச்சனைகள் தீர, வியாதிகள் மறைய, உபத்திரவங்கள் நீங்க கர்த்தர் தன்னுடைய மகிமையை வெளியரங்கமாக்க போகிறார். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கோ இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கோ இன்னும் தீரல. உங்களை பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. ஏக்கம் தீரல, ஆசை மாறல, பாட்டு போதல என் வாழ்வுல. ஏக்கம் தீரல, ஆசை மாறல, பாட்டு போதல என் வாழ்வுல. உங்களை பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. சங்கீதங்கள் பாட வேணும், சப்த சொரம் இருக்க வேணும். ஜதிகள் சேர்த்து துதிகள் தினம் பாடணும். உங்களை பாட பாட ஏக்கமெல்லாம் தீரணும். உங்களை பாட பாட ஏக்கமெல்லாம் தீரணும். சங்கீதங்கள் பாட வேணும், சப்த ஸ்வரம் இருக்க வேணும். ஜதிகள் சேர்த்து துதிகள் தினம் பாடணும். உங்களை பாட பாட ஏக்கமெல்லாம் தீரணும். உங்களை பாட பாட ஏக்கமெல்லாம் தீரணும். ஏக்கம் தீரல, ஆசை மாறல, பாட்டு போதல எந்த வாழ்வுல. ஏக்கம் தீரல, ஆசை மாறல, பாட்டு போதல என் வாழ்வுல. உங்களை பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. ஆயிரத்தில் சிறந்தவரே, ஆத்துமாவின் நேசர் நீரே. அழகழகா பாட்டு பாடி புகழணும். உங்க ஆசையத்தான் கொள்ள கொண்டு போகணும். உங்க ஆசையத்தான் கொள்ள கொண்டு போகணும்.
ஆயிரத்தில் சிறந்தோரே ஆத்துமாவின் நேசர் நிறை அழகழகா பாட்டு பாடி புகழணும். உங்க ஆசையத்தான் கொண்டு போகணும். உங்க ஆசையத்தான் கொண்டு போகணும். ஏக்கம் தீரல ஆசை மாறல பாட்டு போதல எந்தன் வாழ்வுல. ஏக்கம் தீரல ஆசை மாறல பாட்டு போதல எந்தன் வாழ்வுல. உங்களை பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நாளுக்கு நாள் நாட வேணும், நிமிஷந்தோறும் நெருங்க வேண்டும். நேசரேசு உங்களை தேடி வாழணும். அந்த வாழ்க்கையிலே கோடி மக்கள் மாறணும். அந்த வாழ்க்கையிலே கோடி மக்கள் மாறணும். நாளுக்கு நாள் நாட வேணும், நிமிஷந்தோறும் நெருங்க வேணும். நேசரேசு உங்களை தேடி வாழணும். அந்த வாழ்க்கையிலே கோடி மக்கள் மாறணும். அந்த வாழ்க்கையிலே கோடி மக்கள் மாறணும். தேசம் மாறணும், ஜனங்கள் சேரணும், சபைகள் நிரம்பணும், சந்தோஷம் பெருகணும். தேசம் மாறணும், ஜனங்கள் சேரணும், சபைகள் நிரம்பணும், சந்தோஷம் பெருகணும். உங்களை பாட வேணும், துதிக்க வேணும், பாட்டு பாடி புகழ வேணும். எத்தனைதான் ஆசை இந்த மனசுல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. நல்லா பாடினாலும் ஏக்கம் இன்னும் தீரல. அன்பர் ஜப ஊழியங்கள் நடத்தும் தானியேல் முகாம். கருப்பொருள்: சுடர்களைப் போல. பிலிப்பியர் 2:14. தேவ செய்தியும் ஜபமும். சகோதரி எலிசபெத் ராஜ்குமார், சகோதரர் ஜி ராஜ்குமார், சகோதரர் ஜான் செல்லத்துறை. நடைபெறும் நாள் 2024 ஜனவரி 14 மற்றும் 15. நேரம் 14ஆம் தேதி பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை. 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. நடைபெறும் இடம் GN திருமண மண்டபம், சிதம்பரம் ரோடு, விருத்தாச்சலம். வாலிபர்களுக்காகவும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கவும் ஊழியம் செய்யவும் விரும்புகிறவர்கள் மற்றும் கர்த்தருடைய ஊழியங்களுக்காகவும் ஒரு விசேஷ முகாம். அபிஷேகம் நிறைந்த பாடல்கள், ஆராதனை நேரங்கள், அக்னியான தேவ செய்திகள், அபிஷேக நேரங்கள், குரு நாடகம் மற்றும் வேத வினா போட்டிகள். உங்கள் சபையில் ஆவிக்குரிய கூட்டங்கள் இல்லை என்றால் இந்த தானியேல் முகாமில் கலந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். அவருடைய வார்த்தைகளை திறந்த உள்ளத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், அந்த வார்த்தைகள் என்னை தொட வேண்டும், மாற்றங்களை தர வேண்டும் என்ற ஜெபத்தோடும் உணர்வோடும் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார். இன்றைக்கு 1 பேதுரு 5:7 வசனத்தை வைத்து அதன் பிறகு நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். வாசிக்கலாமா? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் மட்டுமல்ல, நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ஒன்று நாம் புரிந்து கொள்ளணும், அவர் நம்மை விசாரிக்கிறவர். எந்த சூழ்நிலை, எந்த போராட்டம், எந்த பிரச்சனை, எந்த குறைவுகள், எத்தனை தேவைகள், எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அதன்பின் அந்த விசாரிக்கிறவர் ஆனபடினால்
நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். அதாவது ஒரு கவலை 2 கவலை அல்ல, பல கவலைகள் மனிதர்களுக்கு இருக்கிறது அல்லவா? நீங்கள் கூட சொல்லுவீங்க, எனக்கு ஏராளமான கவலைகள் இருக்கிறது. குடும்பத்தை குறித்த கவலை, என் படிப்பை குறித்த கவலை, என் வேலையை குறித்த கவலை, என்னுடைய கடன் பிரச்சனை, சரீர பலவீனம், அப்படி பல குடும்ப நபர்களை குறித்து இப்படியெல்லாம் பல கவலைகள் இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லக்கூடும். வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுடைய ஒரு கவலை அல்லது சில கவலைகள் அல்ல, உங்கள் கவலைகளை எல்லாம், எல்லா கவலைகளையும் அதை அவர் மேல் வைத்து விடுங்கள், ஆண்டவர் இயேசு மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, எனவே இன்றைக்கு இந்த நேரத்தில் நாம் ஒரு விசுவாசத்தோடு கர்த்தரை விசாரிக்கிறவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நான் என் கவலைகளை எல்லாம் இதுவரை என் வாழ்க்கையில் காணப்பட்ட அத்தனை கவலைகளையும் அவர் மேல் வைத்துவிடப் போகிறேன், இன்றைக்கு நான் அதை வைத்து விடுவேன், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை செய்வதை நீங்கள் நிச்சயம் பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த விதமாக அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை நாம் அறிந்து புரிந்து கொண்டு நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, பிரச்சனைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும் பொழுது அதன் பிறகு நம்முடைய உள்ளத்திலே ஒரே துதியும் மகிழ்ச்சியும், தேவனை புகழ்கிற புகழ்ச்சியும், பாடலும், ஜபமும் இவைகளே காணப்பட வேண்டுமே அன்றி நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் திரும்ப திரும்ப நாம் ஏற்கனவே சந்தித்த கவலைகள், ஆண்டவர் மேலே வைத்துவிட்ட அந்த கவலைகள், பாரங்கள் திரும்ப நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அநேகர் என்ன செய்வார்கள் தெரியுமா? பல நேரத்தில் ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய வசனங்கள் இப்படி வரும்பொழுது, கர்த்தர் பேசும்பொழுது தங்கள் பாரங்களை, கவலைகளை ஆண்டவர் மேலே வைத்துடுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பிறகு அல்லது ஒரு நாள், சில நாட்கள் கடந்த பிறகு திரும்பவுமாக அவர்கள் அதே விதமாக கவலைப்படுகிறதும் பாரப்படுகிறதுமாக இருக்கிறதுனால தான் பல நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகள் முழுமையாய் வரக்கூடாதபடி தடை உண்டாகிறது. யோசித்து பாருங்கள், நீங்களும் கூட எத்தனை முறை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார், இதே வசனத்தை கொண்டு எத்தனை முறை பேசியிருப்பார். அப்பொழுதெல்லாம் நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீங்க, என் கவலைகளை, பாரங்களை நான் இயேசு மேலே வச்சிட போகிறேன், இனிமேல் நான் கவலைப்பட போகிறதில்லை என்று சொல்லி நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அதன் பிறகு தொடர்ந்து நீங்கள் அதே காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கவலைகளை ஆண்டவர் மேல் வைத்ததுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோட அத்தனை கவலைகளையும் அத்தனை பாரங்களையும் ஆண்டவர் இயேசு மேலே நாம் வைக்க போகிறோம். பாருங்கள், அன்னாளை குறித்து நாம் பார்த்தோம் அல்லவா? அவள் ஒரு விஷயம் எல்லா பாரங்களையும், தன் இருதயத்திலிருந்த எல்லா விசனங்களையும், போராட்டங்களையும், எல்லா மன சஞ்சலங்களையும் ஆண்டவர் பாதத்தில் அப்படியே ஊற்றிவிட்டாள். அப்படியே ஊற்றிவிட்டு அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று நாம் வேதத்தில் பார்த்தோம். அந்த விதமாக இன்றைக்கு நமக்குள் ஒரு மாற்றம் வரும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில், குடும்பத்தில் பெரிய நன்மையான மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஆனால் இன்னொரு காரியம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை அவர் விசாரிக்கிறவர் என்பதை அறிந்து புரிந்து நாம் அவர் மேலே நம்முடைய கவலைகளை வைக்கிறோம். அது மட்டும் அல்லாமல் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு பகுதி இருக்கிறது. அதாவது அவர் விசாரிக்கிறவர் என்பதோடு அல்லாமல் நாமும் அவரை போல செயல்பட வேண்டும், நாமும் அவரை போல மாற வேண்டும். என்ன அது? நாம் அவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா! இன்றைக்கு அதை குறித்து தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நாமும் ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நாம் அவரை விசாரிக்கிற ஒரு வாழ்க்கை என்பது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் மேல் விசுவாசத்தையும் அன்பையும் அவரோடு கூட ஐக்கியத்தையும் அதிகப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதன் மூலமாக இன்னும் பல வெற்றிகளை அனுபவிக்க முடியும். நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கும் தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, தாவீதும் பாருங்கள், தாவீது என்ன செய்கிறான்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட வேண்டும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போது கர்த்தர் மேலே பாரத்தை வைத்த ஒரு மனுஷன், ஆண்டவர் தன்னை விசாரிக்கிறவர் என்பதை அறிந்து அவரிடத்திலே தன் பாரத்தை வைத்த மனுஷன். ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. கர்த்தரிடத்தில் அவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் விசாரித்தான். கர்த்தரிடத்தில் விசாரித்ததினால் கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். எனவே அந்த ஆலோசனைப்படி நடந்து வெற்றி மேல் வெற்றி எடுத்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகி கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனோடு கூட இருந்தார். அவன் விருத்தி அடைந்தான், பலப்பட்டான், பெருகினான், ராஜாவாக மேன்மை அடைந்தான், பெரிய ஆசீர்வாதங்களை கண்டான். எனவே இன்றைக்கு தாவீதின் வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளமாக, உதாரணமாக வைத்து நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற அனுபவம் தாவீதுக்கு அதிகமாக இருந்தது. 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் நாம் அதில் சில காரியங்களை பார்க்க போகிறோம். 7ஆம் வசனத்திலிருந்து. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான்,
அது தாவீதின் நகரமாயிற்று. தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று. ஒரு பெரிய உயர்வு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது தாவீதின் வாழ்க்கை வேறு. தாவீதுக்கு ஒரு பெரிய உயர்வு மேன்மை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் அதன் பிறகு 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பாருங்கள், தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அப்படி அவனை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்பதை பெலிஸ்தர்கள் கேள்விப்பட்ட பொழுது அவங்க எல்லாம் புறப்பட்டு வர்றாங்க தாவீதுக்கு விரோதமாக. அப்போது தாவீது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஆண்டவரை அடைக்கலமாக அரணாக கொண்ட தாவீது தன்னை அரணிப்பான காரியத்துக்குள்ளே வைத்து கொண்டான். மட்டுமல்ல, அதன் பிறகு வாசியுங்கள், அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தர்கள் ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே ரொம்ப பரவி இருந்தார்கள். அடுத்து தாவீது என்ன செய்கிறார்? பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தர் உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். கவனிங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். பெலிஸ்தர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த கோலியாத் என்ற பெலிஸ்தன், அவன் மிக பயங்கரமாக ஒரு ராட்சதனை போல அன்றைக்கு சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மிகவும் கலங்கி பயந்தார்கள். அப்படி பயப்படத்தக்க ஒரு மனுஷனாக அந்த கோலியாத் நிற்கும் பொழுது ஒரே ஒரு மனுஷனாக தாவீது அவர்களெல்லாம் ஜனங்களெல்லாம் கலங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒன்றுக்கும் பயப்படாமல் கலங்காமல் அவன் ஈட்டியோடும் கேடகத்தோடும் பட்டயத்தோடும் அவனுக்கு எதிராக போகாமல் அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவனை ஒரே குழாங்கல்லால் முறியடித்து அவனை வெட்டி கொன்றதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாங்க. இப்போ ராஜா அவனுக்கு பெரிய படைகள் இருக்கும், ஆட்கள் இருப்பாங்க, உயர்ந்த ஸ்தானம். இந்த நிலைமையில் யோசித்து பாருங்கள், என்ன செய்கிறான்? அங்கே பெலிஸ்தர்கள் இப்பொழுது வருகிறார்கள். அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் அவர் பரவி இருக்கிறாங்க. இப்போ இந்த பெலிஸ்தரை குறித்து நான் ஏற்கனவே கோலியாத்தை கொன்று போட்ட மனுஷன், நான் ரொம்ப தைரியமாக அவனை வீழ்த்தின மனுஷன், அதே போல் இந்த கூட்டத்தை நான் முறியடித்து விடுவேன் என்று சொல்லி ஒரு துணிகரமாகவோ தைரியமாகவோ தன்னிச்சையாகவோ தேவனிடத்தில் ஒன்றையும் கேட்காமலோ அவன் செயல்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். அவன் அந்த நேரத்தில் நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவன் என் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான். தேவனிடத்தில் விசாரித்த ஒரு மனுஷன். பிரியமானவர்களே, கர்த்தர் தாவீதை விசாரிக்கிறவர். அவனோடு கூட இருந்து அவனை கனம் பண்ணி அவனை மகிமைப்படுத்தி அவனை கொண்டு அநேக காரியங்களை செய்கிறவர் தான். ஆனாலும் தேவனிடத்தில் விசாரிக்கிற மனுஷன் தாவீது. அப்போது ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், விசாரிக்கிறான். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக நான் ஒப்பு கொடுப்பேன். பிரியமானவர்களே, அதன் பிறகு நடந்த சம்பவம் பாருங்கள், என்ன நடந்தது? அடுத்த வசனம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். கவனிங்கள், பாகால் பிராசிம் என்று பெயரிட்டு ஒரு இடத்துல அந்த சத்துருக்களை அவன் முறியடித்தான், வெற்றி பெற்றான். வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், சத்துருக்களை எனக்கு முன்பாக தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் உடைந்தோட பண்ணினார். அல்லேலூயா. அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். ஏற்கனவே பாருங்கள், ஒரு விசை சிங்கத்தின் கைக்கும் ஒரு விசை கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தன் கைக்கும் என்னை தப்புவிப்பார். விசுவாசம் எல்லாம் ஆண்டவர் மேலே, என் ஆண்டவர் தான் இந்த காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார், எனவே இன்னமும் செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட அவன் சொல்லுகிறான், விசாரிக்கிறான் ஆண்டவரிடத்தில். ஆண்டவர் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் ஜெயத்தை எடுக்கிறான். ஆனாலோ இந்த ஜெயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்ன யோசித்து பாருங்கள். ஒரு தடவை நம்ம ஒரு காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுட்டா, நான் அதை அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன் என்று சொல்லி அடுத்த காரியத்துக்கு நம்ம இஷ்டமாக செயல்படுகிறோம் இல்லையா? ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும், குடும்பத்தின் ஒரு காரியமாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாகவே இருக்கட்டும்,
கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்திருப்பார், கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருப்பார், அவர் நம்மை விசாரிக்கிறவர். எனவே அவர் நமக்கான காரியத்தை செய்திருப்பார். நாம் அந்த காரியத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்திருப்போம். உடனே நம்முடைய எண்ணங்கள் எண்ணம், நான் இதை செய்துவிட முடியும் என்றெல்லாம் சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதை அநேகர் மறந்து விடுகிறார்கள். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நீர் இதை உமக்கு சித்தப்படி செய்தருளும், உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், உமக்கு சித்தம் இல்லாதது எனக்கு வேண்டாம், உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே என்றெல்லாம் ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் செபிக்கிறோமா? ஒரு வேலை விஷயம், பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், அல்லது உங்களுடைய குடும்பத்தின் காரியம், திருமண காரியம், எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, இந்த விஷயத்தில் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்றெல்லாம் யார் நாம் அப்படி ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறவர்களாக ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமோ கர்த்தர் காரியங்களை மிக வெற்றியாய் மாற்றி விடுவார். புரிகிறதா உங்களுக்கு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களில் நாம் தோல்வியை சந்தித்திருக்கிறோம். முந்தைய அனுபவங்களை வைத்துவிட்டு நாம் அந்த காரியத்தை வைத்து நான் இதிலும் இந்த காரியத்தை செயல்படுத்திடுவேன் சொல்லி பல விஷயங்களில் நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய வேலைகளிலும், நம்முடைய பிஸ்னஸிலும், நம்முடைய ஊழியங்களிலும் நாம முன் வந்து நாம சில காரியங்களை செய்து அதில் முழு வெற்றியை அடையாமல் போய்விடுகிறோம் அல்லது தோல்வி அடைந்து விடுகிறோம். தாவீதின் வாழ்க்கை கர்த்தரிடத்தில் விசாரிக்கிற வாழ்க்கை. எனவே கர்த்தர் அவனுக்காக காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்னொரு விஷயம், அதே பகுதியில் திரும்பவும் அந்த பெலிஸ்தர்கள் அந்த இடத்துல அவர்கள் ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே திரும்பவும் பாளையம் இறங்குறாங்க. தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கவனிங்க, இந்த 2வது முறை அந்த பெலிஸ்தர்கள் அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. தாவீது திரும்பவும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நான் அந்த பெலிஸ்தரை முறியடிக்க போகலாமா? திரும்பவும் விசாரிக்கிறான். அந்த விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே வேறு ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குறார். நீ முன்ன போன மாதிரி போகாத, நீ முசுக்கட்டை செடிக்கு பின்னாக இப்படி போக வேண்டும். அப்போ அந்த சத்தத்தை நீ கேட்கும்போது நீ இப்படி செய்ய வேண்டும். அதுக்கு முன்னாடியே கர்த்தர் உனக்கு முன்னாக போயிருப்பார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அருமையாக யுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரத்தில் ஆண்டவர் என்ன விசாரிக்கணும், கர்த்தரின் தேவையை சந்திக்கணும், இப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி விடக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் விசாரித்து ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரை நான் இதை எப்படி செய்யணும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஆலோசனை தருவார். அப்போது அந்த ஆலோசனை வித்தியாசமாக இருக்கும். ஒரு முறை யுத்தத்தில் வேறு விதமாக ஆண்டவர் செயல்படுகிறார், மற்றொரு முறை வேறு விதமாக அங்கே தாவீதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கான் பண்ணவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் அப்படி விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க, உங்கள் பிரச்சனைகளை அவர் மேலே வச்சுருங்க. ஆனால் ஒன்று, ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரிடத்தில் விசாரியுங்கள். நேற்று தானே விசாரித்தேன், நேற்று தானே ஜெபம் பண்ணேன், முந்தா நேற்று தானே சொன்னேன், அதுக்கு முன்னாடி காரியம் இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி பிஸ்னஸை இப்படி நடத்தினேன், அதே மாதிரி பண்ணுவேன். இப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் உங்கள் காரியங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தரிடத்தில் காத்திருந்து அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, எதை நான் செய்ய வேண்டும், உங்களுடைய சித்தம் என்ன என்று அறிந்து ஆண்டோடைய பாதத்தில் ஜெபித்தீர்களானால் அவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். மகனே மகளே, உன்னுடைய காரியத்தில் நீ முன்பு பெற்ற வெற்றியை காட்டிலும் இன்னும் பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். உனக்கு முன்பாக உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களும், எல்லா பிரச்சனைகளும் தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல உடைய பண்ண நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு விரோதமாக இருக்கிற எந்த காரியமானாலும் அது தண்ணீர்கள் உடைகிறது போல் உடைந்து போகிறது நீ காண்பாய். நான் அப்படி செய்வதற்கு நீ என்னிடத்தில் வருவாயா, என்னிடத்தில் காத்திருப்பாயா என்று கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு அவர் பாதத்தில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளை, பாரங்களை, கவலைகளை வைத்துவிட்டு அவரிடத்தில் விசாரிக்க போகிறோம். கண்களை மூடி முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்கலாமா? அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுது உடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அருமையான உடைய பிள்ளைகள், அருமையான குடும்பத்தார் ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கும்படி நான் செபிக்கிறேன். உடைய பிரசன்னம் இறங்கும்படி நான் செபிக்கிறேன். கர்த்தராகிய நீர், எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை விசாரிக்கிறவரானபடியால் எங்கள் கவலைகளை, எங்கள் பாரங்களை எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைக்கும்படி இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா கவலைகளும் அப்பா, எத்தனை விதமான கவலைகளோடு உடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ, எந்த விதமான பாரங்களோடு இருக்கிறார்களோ, அத்தனை காரியங்களையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம், உங்க மேல வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்ப ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லை, ஐயோ நீண்ட காலமாக திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற காரியங்கள், அநேக காலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், இன்னும் ஒரு முடிவு மாற்றம் இல்லையே என்று தவிக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும்
எல்லா கவலைகளையும் உங்கள் மேலே வைத்து விடுகிறோம் அப்பா. அது மட்டுமல்ல, நாங்கள் உம்மிடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். இப்பொழுதும் இந்த அருமையான குடும்பத்தால் ஒவ்வொருவரும் தங்கள் காரியங்களுக்காக, தங்கள் தேவைகளுக்காக உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாய், கர்த்தருடைய சித்தம் என்ன ஆண்டவர், நீர் இந்த காரியத்தில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்யட்டும் என்று ஜெபிக்கட்டும். அப்படி ஜெபிக்கிறார்கள் சுவாமி, ஜெபிக்கிறார்கள் அப்பா. இப்பொழுதும் அன்பு சகோதரனை, சகோதரியை, அருமையான அப்பா தலைவர்களை, அநேக அப்பா வேலைகளில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களை கர்த்தர் இப்பொழுது ஜெபிக்க வைக்கிறீர். சில காரியங்களில் இன்னும் முன்னேற்றம் வரவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்பா. அப்படிப்பட்ட எல்லா காரியங்களுடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எப்பொழுது வாசல் திறக்கப்படும், எப்பொழுது காரியங்கள் மாறும் என்று அப்பா பாரத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய அத்தனை பாரங்கள் மாறத்தக்கதாய், எதிராக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எதிராக இருக்கிற எல்லா விதமான தடைகளும், எல்லா விதமான சத்துருவின் தந்திரங்களும் இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் விசாரிக்கிறபடினால், உம்மிடத்தில் ஒப்புவித்திருக்கிறபடினால், தங்கள் காரியங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறபடினால், கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி எல்லா சத்துருக்களை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல உடைய பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சத்துருக்களின் வல்லமைகள் உடைக்கப்படுகிறதை அன்றே அன்றைக்கு பெலிஸ்தருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணி நடப்பித்த அதே அற்புதங்களை இன்றைக்கு தேசத்திலே செய்தரலும் இயேசுவின் நாமத்தினால் இந்த பெலிஸ்தர்கள் எல்லாரும் விட்டு ஓடி போனார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கட்டும். பொல்லாத ஆவிகள், உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத ஆவிகள் உடைந்து ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அற்புதம் செய்து சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கிருபைகளையும் நன்மைகளையும் ஜெப ஆவியையும் கர்த்தர் கட்டளையிடும். ஆசீர்வதியும் உடைய பிள்ளைகளை தாவீதின் தேவனாகி கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. அற்புத கரத்தில் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பர் ஜெப ஊழியங்கள், விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894333923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.